படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, மும்பைல கேங்ஸ்டரா இருக்கு நம்ம அஜித். அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா த்ரிஷா. த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுமே நம்ம அஜித் கிட்ட என்ன சொல்லிருவாங்கன்னா, "நீங்க கேங்ஸ்டர் இதெல்லாம் விட்டுட்டு, நீங்க திருந்தி வந்தா மட்டும் தான் நம்ம ஃபேமிலியா ஒண்ணா இருக்க முடியும்னு" சொன்னதுனால, அஜித்தும் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண எல்லா தப்பையும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருவாங்க. அப்படி ஜெயிலுக்கு போனது மட்டும் இல்லாம 18 வருஷம் கழிச்சு தன் பையனோட பிறந்த நாளுக்காக வெளிய வர நம்ம அஜித்தும் பார்த்தீங்கன்னா, அந்த கேங்ஸ்டர் இத எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு, திருந்தி வாழணும்னு நெனச்சு வெளிய வந்தா, அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அதே நேரம் யாரால பிரச்சனை வந்துச்சு தன் பையனுக்கு, அப்படி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு, மறுபடியும் நம்ம தல அஜித்தும் பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டரா களத்துல இறங்கி தன் பையன காப்பாத்துனாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதை. இந்த படத்துல நம்ம அஜித்தோட நடிப்பு பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி படத்துல பார்த்தீங்கன்னா, ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும். அதுல பழைய சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க விதம் நல்லாவே இருக்கு. அப்புறம் அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. மொத்தத்துல இந்த படத்தோட கதையில பார்த்தீங்கன்னா, லாஜிக்கே இல்லாட்டாலும் அஜித்தோட ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஸோ எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.